விசுவாசத்தோட சைஸுக்காக கடுகு விதையை அவர் கம்பேர் பண்ணியிருக்கிறேன்னா, விதையை கம்பேர் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எதை கம்பேர் பண்ணலாம்? ஒரு மண்ணை கம்பேர் பண்ணலாம், தூளை கம்பேர் பண்ணலாம், பதரை கம்பேர் பண்ணலாம். ஸோ பைபிள் எத்தனையோ சின்ன பொருட்களை காட்டுவதற்கு கடற்கரை மணல் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் தேவன் ஏன் விதையை கம்பேர் பண்ணார்னா, விதைக்குள் எப்படி உயிர் இருக்கிறதோ அப்படி உங்கள் விசுவாசத்திற்கு உயிர் இருக்கிறது. இப்ப இந்த 100 ரூபாய்க்குள்ளதான் என்னுடைய 10,000 ரூபாய் இருக்கு. இந்த விதை நான் எடுத்து தனியா வச்சுட்டேன். ஒரு மாசம் கழிச்சு நான் வந்து பார்த்தாலும் இது 100 ரூபாய் தான் இருக்கும். இது ஜீவன் இருக்கு, ஆனாலும் அது செத்ததா இருக்கிறது. இந்த கடுகு விதையிலும் ஜீவன் இருக்கிறது, ஆனாலும் இது செத்ததா இருக்கிறது. இரண்டும் என்றைக்கு விதைக்கப்படுகிறதோ அன்றைக்கே அற்புதங்களை ஆசீர்வாதங்களை வெளியே வருகிறது. ஏன் சிலருடைய விசுவாசம் செத்த விசுவாசமாய் இருக்கிறது? விதை என்பது விதையாய் இருந்தாலும் ஜீவனுள்ளதாய் இருந்தாலும் அது விதைக்காத வரைக்கும் அது செடியாய் மாறாது. விசுவாசமும் செயல்படுத்தாத வரைக்கும் அது அற்புதமாய் மாறப்போவது இல்லை. உங்களுடைய ஆசீர்வாத அளவை நிர்ணயிக்கக்கூடிய மாபெரும் பொறுப்பை தேவன் தான் எடுத்துக்கொள்ளவில்லை, உங்கள் கைகளில் கொடுத்திருக்கிறார். எல்லார் கையிலையும் ஒரு 10 விதை கொடுக்கிறேன். 6 மாதம் கழித்து பார்க்கும்போது விதைத்தவர்கள் 10 மரங்களாக அதை பார்க்குறாங்க. விதைக்காதவர்கள் அந்த 10 விதையாக தான் அதை வச்சிருக்கிறாங்க. விசுவாசத்தை எல்லாருக்கும் தேவன் கொடுத்தார். தேவன் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. விசுவாசத்தை எப்படி கொடுத்தாராம்? பகிர்ந்து கொடுத்தாராம். கையத்தட்டு. பகிர்ந்து கொடுத்தார். எவனுக்கும் கூட்டி கொடுக்கல, எவனும் குறைச்சு கொடுக்கல. ஆனால் புத்திசாலி என்ன செய்யறான்? கொடுத்த விதையை விதைத்து பெருக்குகிறான். உங்களுடைய பெருக்கம் பிதாவாகிய தேவனுடைய கரத்தில் இல்லை, உங்கள் கரத்தில் இருக்கிறது. அதான் பைபிள் சொல்றது, 5 தாலந்தை கொடுத்தப்ப அவன் என்ன செஞ்சானா, அந்த 5 தாலந்தில் இருந்து வேறு 5 தாலந்தை சம்பாதித்தான். ரொம்ப முக்கியமானது. அடுத்த 5 தாலந்தை கடன் வாங்கி கொண்டு வரல, இந்த 5க்குள்ளதான் அடுத்த 5 எடுத்தான். ஆமென். உங்கள் விசுவாசத்திற்குள் இருந்துதான் உங்கள் அடுத்த கட்ட விசுவாசம் இருக்கிறது. உங்கள் கிருபைக்குள் இருந்துதான் அடுத்த கிருபை முளைத்து வரப்போகிறது. ஆமென். புரியுற மாதிரி சொல்லவா? விசுவாசம் விதை மாதிரி அடுத்தடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கும். இப்போ எனக்கு ஹீலிங் ஒரு கிஃப்டா எனக்கு வேணும் அப்படின்னு நான் விரும்புகிறேன். அந்த ஹீலிங் ஆப்ரேட் ஆகணும்னா எனக்குள்ள அந்த ஹீலிங்ன்றது ஒரு ஃபெய்த்து. ஹீலிங் அந்த கிஃப்ட் எனக்குள்ள வந்துச்சுன்னா அந்த ஃபெய்த் எனக்குள்ள வந்துடும். புரியுதா உங்களுக்கு? அது என்ன ஆயிரும்னா அது ஆப்ரேட் ஆகிட்டே இருக்கும். எனக்கு அந்த ஃபெய்த் இப்போ எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு இருக்கிற ஃபெய்த் என்னன்னா, நம்ம ஜெபம் பண்ணால் கர்த்தர் கேட்பார். அந்த ஃபெய்த் இருக்கு. இப்போ நான் என்ன பண்ணுறேன்? ஜெபம் பண்ணால் கேட்பார்ல, அப்போ அந்த ஃபெய்த்தை வச்சு நான் ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். எனக்கு ஹீலிங் கிஃப்ட் வேணும்னு ஒரு ஜெபம் பண்ண போகிறேன். ஸோ ஜெபத்தை கேட்குறீங்க அப்படின்ற விசுவாசத்தின் மூலமாய் நான் இப்போ இந்த வரத்தை நான் வாங்க விரும்புகிறேன் அப்படி உள்ள வந்த பிறகு இந்த ஃபெய்த்தை வச்சு நீங்கள் அந்த ஃபெய்த்தை வாங்கிடுறீங்க. கைதட்டு அவருக்கு. ஆமென். ஸோ தேவன் உங்களுக்குள் கொடுத்த எல்லாமே கிருபைகள், விசுவாசம், அத்தனை விதைதான். இதை போட்டு போட்டு தான் அடுத்தது எடுக்கிறது. 100களை விதைத்த போது 1000ங்களாய் எடுத்தீர்கள். 1000ங்களாய் எடுத்த போது 1000ங்களை விதைத்த போது நீங்கள் லட்சங்களாய் மாற்றினீர்கள். லட்சங்களை விதைக்க நாம் ஆரம்பிக்கும் போது நான் சொல்லுகிறேன், நாம் கோடிகளிலே புரளுவோம். அதில் மாற்றமே கிடையாது. அதில் மாற்றமே இல்லை. மறுபடியும் சந்தேகப்படுகிறவர்கள் விதையை விதைக்காமல் வைத்திருக்கிறார்கள். விசுவாசம் என்பது ஒரு விதை. அது விதைக்காத வரைக்கும் அது செத்த விசுவாசமாக இருக்கிறது. ஜீவனோடு இருக்கிற செத்த விசுவாசம். ஆமென் சொல்லுங்க. என்னைக்குனாலும் இதுல ஜீவன் இருந்தாலும்
இதை விதைக்காத வரைக்கும் இது வளரப்போவதில்லை. உங்கள் விசுவாசம் செயல்படுத்தாத வரைக்கும் அதில் பெருக்கம் வரப்போவதில்லை. விசுவாசத்துக்கு உயிர் எப்போ தெரியுமா வரும்? அது செயலுக்குள்ள வரும்போது தான் அந்த ஃபெய்த்துக்கு உயிரே வரும். உயிர் வருதுன்னா நான் சொல்ல வர்றது வந்து ஜீவன்ல இருந்து அந்த அந்த அவுட்புட் வெளியே வர ஆரம்பிக்குது. உங்க விசுவாசம் மேனிஃபெஸ்ட் ஆகட்டும், செயல்களாக மேனிஃபெஸ்ட் ஆகட்டும். இதைத்தான் இங்கே பேசுறாரு. நிறைய பேர் யாக்கோபு கிரியையை பேசுறாரு, கிரியையை பேசுறாருன்னா யாக்கோபு பரிசுத்த கிரியையை பேசவில்லை. ராகாப் என்கிற வேசி கிரியைகளினால் நீதிமானானால் எழுதுறாரு. என்ன கிரியையில் நீதிமானானா? என்ன கிரியையா? பரிசுத்த கிரியையினால் நீதிமானானாலா? அப்படின்னா வேசின்ற வார்த்தை நீங்க சொல்லியிருக்க கூடாது. ராகாப் என்கிற வேசி கிருபைக்கு எதிரான மிக அதிகமாக அல்லது ஸ்ட்ராங்காக எதிராக இருக்கிற 2 வசனம் இந்த சாப்டருக்குள்ள இருக்கு. ஆமா, என்ன வசனம் தெரியுமா? வாசிங்க 24. ஆதலால் மனுஷன் விசுவாசத்தினாலே மாத்திரமல்ல கிரியைகளினாலேயும் நீதிமானாக்கப்படுகிறான் என்று நீங்கள் காண்கிறீர்களே. எவ்வளவு பெரிய குண்டு பாருங்க. பவுல் எழுதுறாரு, ஒரு மனிதன் கிரியைகள் இல்லாமல் தேவனை விசுவாசித்தால் அந்த விசுவாசமே அவனை நீதிமான் ஆக்கிரும் எழுதிட்டாரு. கிரியையே செய்யாம நம்பினா அது விசுவாசமே அவனை மாத்திருந்தார். இவர் சொல்றாரு கிரியைகளினாலே நீதிமானாக்கப்படுகிறான். கான்ட்ரடிக்ஷனே கிடையாது. நீங்க சாப்டர் ஃபுல்லா வாசித்தீங்கன்னா அவர் என்ன சொல்ல வரான்னு தெரியும். அடுத்த வசனம் வாசிங்க. உடனே அவன் சொல்றான், நீ ஒழுங்கா இருந்தீங்கன்னா அந்த கிரியை தான் உன்னை நீதிமான் ஆக்கும்னு. அவன் அந்த கிரியையை பேசல. அடுத்த வசனம் வாசிங்க. அந்தபடி ராகாப் என்னும் வேசியும் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அட்ஜெக்டிவோட வருது. ராகாப் என்பவள்னு சொல்லியிருந்தா வேற மாதிரி பேசியிருப்பான். அவன் தெளிவா வந்து பரிசுத்த கிரியை இல்லை என்பதை புரிய வைப்பதற்காக ராகாப் என்கிற வேசி அப்படின்னா அவ யாரு? கிரியை இல்ல, பரிசுத்தம் இல்லாதவ. வாசிங்க. தூதர்களை ஏற்றுக்கொண்டு வேறு வழியாய் அனுப்பிவிட்ட போது கிரியைகளினாலே அல்லவோ நீதி உள்ளவள் ஆக்கப்பட்டாள். கிரியைகளினாலே தான் நீதிமானாக்கப்பட்டாள். இப்ப பிரச்சனை என்னன்னா, என்ன கிரியை? அது பரிசுத்த கிரியை அல்ல, அது விசுவாச கிரியை. விசுவாசத்தை கிரியையில் காட்டினாள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். ஆபிரகாம் தன் மகனை எங்க இருக்கு அந்த வசனம்? 21. நம்முடைய பிதாவாகிய ஆபிரகாம் தன் குமாரன் ஈசாக்கை பலிபீடத்தின் மேல் செலுத்தின போது கிரியைகளினால் அல்லவோ நீதிமானாக்கப்பட்டார். மறுபடியும் கான்ட்ரடிக்ஷன். 2 முக்கியமான வார்த்தை. 2 பேரை பைபிள் சொல்லுது, இவர்கள் கிரியைகளினால் தான் நீதிமானாக்கப்பட்டார்கள். 2 வசனம் முழு புதிய ஏற்பாட்டுக்கு எதிர்த்து நிற்கிறது. முழு புதிய ஏற்பாடு சொல்லுது மனிதன் தன் கிரியையினால் அல்ல, இயேசு கிறிஸ்து சிந்தின ரத்தத்தின் மேல் வைக்கிற விசுவாசத்தினாலே நீதிமானாக்கப்படுகிறான். ஆனால் யாக்கோபு சொல்கிறார் கிரியைகளினால் தான் ஆபிரகாம் நீதிமானாக்கப்பட்டான். அடுத்த கொஸ்டின். அப்ப ஆபிரகாம் கிரியை செய்த போது அவன் தன் வாழ்க்கையில அந்த நீதியின் கிரியையும் சுய பரிசுத்த கிரியையும் வந்து தன்னுடைய சுய கிரியைகளினாலே நீதிமானாக்கப்பட்டதை சொல்றாரா? இல்ல. பைபிள் சொல்லுது தேவனிடத்தில் ஆவி பூரணமாய் இருந்தது, ஆனால் அவர் ஒருவனை அல்லவோ படைத்தார். ஒருவனுக்கு, ஆதாமுக்கு ஏவாள் ஒருத்தியை தான் படைச்சார். அவர் நினைச்சிருந்தாருன்னா பூரணமா இருக்கு ஒரு 10 பேரை படைச்சு விட்டுருக்கலாம். ஆமா, ஏதேன் தோட்டம் இப்போ வந்து என்ன ஆகி போயிருந்தா வந்து கெத்செமனே தோட்டம் ஆகி போயிடும், ஒரே அழுகை ஆகி போயிடும் ஆதாம். அதனால கர்த்தர் வந்து ஏவாளை மட்டும் படைச்சார். இல்லாட்டி பாகப்பிரிவின் அப்பயே வந்திருக்கும். என் அன்புக்குரியவர்களே, இந்த ஏன் ஆதாமுக்கு ஏவாளை மட்டும் படைச்சார் சொல்லுங்க? ஒருவனுக்கு ஒருத்தி என்பது ஏதேன் தோட்டத்தில் தேவன் நியமிச்சது. அந்த டிகிரியில் பார்க்கும்போது ஆபிரகாம் என்ன செய்யறாரு? மிஸ் ஆகிறாரு. ஆனா பைபிள் சொல்லுது அவர் கிரியையினால் நீதிமான் ஆயிட்டார். என்ன கிரியை பண்ணு? இந்த கிரியை, இது ஏகப்பட்ட வேற கிரியை பண்ணியிருக்காரு. இந்த கிரியை பேசவில்லை. என்ன கிரியை? தன் மகனை கொடுன்னு சொன்னப்ப தேவன் என் மகனை உயிரோடு கூட எழுப்புவார் என்று தன்னுடைய விசுவாசத்தை கிரியையில் காண்பித்தான். 2 பேர் தங்கள் வாழ்க்கை குறித்த சரியான விட்னஸ் இல்லாத ஆட்கள். ஆனால் வேதம் சொல்வது அவர்கள் சரியான கிரியை செய்தார்கள். அப்ப தேவன் எந்த கிரியை பார்க்கிறார்? கையை தட்டு.
கடவுளுடைய நோக்கமெல்லாம் எதை தேடும்? சார், உங்க கையில் ஆன்சர் ஷீட் இருக்கு, இங்கே கொஸ்டின் பேப்பர் வந்து உங்களுக்கு ஆன்சர் ஷீட் இருக்கு, வந்து என்ன ஆன்சர்னு நீங்கள் எழுதி வச்சிருக்கீங்க. பேப்பர் திருத்துறீங்க. இந்தியா சுதந்திரம் பெற்ற வருடம் எது அப்படின்னு வருது. அவன் எழுதுறான் நம்ம இந்தியா அப்படின்னு அப்படியே ஒரு கதை எழுதி எந்த வருஷம்னு எழுதுறதுக்கு போகும்போது, நீங்கள் ஒரு நல்ல வாத்தியாராக இருந்தால் உங்கள் கண் எதை மட்டும் தேடும்? 1900 கையை தட்டு, அதைத்தான் தேடும். ஏன்னா அதுதான் ஆன்சரு. மார்ஜின் போட்டிருக்காரா, ஸ்கெட்சில் கோடு போட்டிருக்கியா, நீ எதில் வேணாலும் கோடு போட்டுக்க, மார்ஜினே போடாமல் மடக்கி கூட வச்சுக்க. ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்க, ஆன்சர் கர்த்தர் மனுஷனை பார்க்குறப்ப ஒரே ஒரு கிரியை பார்க்குறாராம். அவனுக்குள்ளே விசுவாசம் கிரியையாய் வெளிப்படுகிறதா? என்னை அவன் நம்புகிறானா, என்னை நம்பி தன் விசுவாசத்தை செயல்படுத்துகிறானா, அல்லது செத்த விசுவாசமாக விதையை விதைக்காமலே வைத்திருக்கிறானா? அதைத்தான் தேவன் பார்க்கிறார். அந்த கிரியை, சுய கிரியையும் சுய நீதியும் சுய பரிசுத்த கிரியைகளை பற்றி பைபிள் இங்கே பேசலை. இதை வச்சுக்கிட்டு கிரியைகள் நீதிமான் ஆகணும், கிரியைகள் நீதிமான்னு சொல்லாங்க. அவனை நீதிமானாக்கிய கிரியை என்ன கிரியையா? விசுவாசத்தை காண்பித்த கிரியை. இப்போ அதான் சொல்ல வரேன். ஏன் சிலருடைய விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கிறது? விதை என்பது விதையாய் இருந்தாலும் ஜீவனுள்ளதாக இருந்தாலும் அது விதைக்காத வரைக்கும் அது செடியாய் மாறாது. விசுவாசமும் செயல்படுத்தாத வரைக்கும் அது அற்புதமாய் மாறப்போவது இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். அதான் சொன்னேனே, இந்த 400ல் இந்த 100 எடுத்து நான் டப்பாவில் போட்டு பிரித்து வச்சாலும் அது வளர போகிறது இல்லை. 10 வருஷம் ஆனால் 100 தான் இருக்கும். ஆனால் நான் விதைக்கும் போது அது மாறுகிறது. இயேசு சொன்னார். வாசிப்போம் யோவான் 12:24. வாசிப்போம் 12:24. மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், கோதுமை மணியானது நிலத்தில் விழுந்து சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததேயாகில் மிகுந்த பலனை கொடுக்கும். இன்னொரு விதையை பத்தி பேசுறார் பாருங்க அவரு. கோதுமை மணி. எத்தனை பேர் நம்புறீங்க கோதுமைக்குள்ள ஜீவன் இருக்குன்னு? ஜீவன் இருக்கு. கோதுமை மணி உயிருள்ளதா இருந்தாலும் சாகாம அது டப்பாலே இருந்தா அது தனித்திருக்கும். எல்லாம் சொல்லுங்க. அது விதைக்காவிட்டால் தனித்திருக்கும். இந்த 100 நோட்டை நான் விதைக்காமலே வைக்கிற வரைக்கும் இது எப்படி தான் இருக்கும்? தனி 100 தான் இருக்கும். செத்ததே ஆகில். ஆமென் சொல்லுங்க. எல்லாம் சொல்லுங்க. சாகணும். எது சாகணும்? ஆமென். என்ன சார் 4 பேர் இருந்தா இவங்க எதிரி, ஒருத்தனை காணோம், 3 பேர் தான் இருக்காங்க, ஒருத்தர் செத்துட்டாரு, 3 பேர் தான் இருக்காரு. அந்த மாதிரி என்ன சார் 400 இருந்துச்சு, ஒரு 100 காணோம், ஆமாம் ஒன்று செத்துருச்சு. அதை என்ன செஞ்சுட்டோம் நாங்கள்? விதைச்சிட்டோம். ஆமென். அதனால பேண்ட இல்லை. செத்ததே ஆகில். ஃபெய்த் இன் ஆக்ஷன். அதான் பேசுகிறார். ஃபெய்த் இன் ஆக்ஷன். உங்களுடைய விதை விதைக்கப்படும் போது அந்த விதைக்குள் இருக்கிற ஜீவன் முளைத்து கிளம்புவது போல உங்கள் விசுவாசம் செயல்படுத்தப்படும் போது அந்த விசுவாசத்திற்குள் இருக்கிற அந்த ஜீவன் முளைத்து எழும்புகிறது. செத்ததே ஆகில் சாகாவிட்டால் தனித்திருக்கும், செத்ததே ஆகில் மிகுந்த பலனை கொடுக்கும். கை தட்டுங்க. மிகுந்த பலனை கொடுக்கும். என் அன்புக்குரியவர்களே, அப்ப இந்த இடத்துல செத்த விசுவாசம் எதை சொல்றாருன்னா, செத்த விசுவாசம் எதை சொல்றாருன்னா, ஒரு விசுவாசம் உயிருள்ளதாக இருந்தாலும் அதை நீங்கள் செயல்படுத்தாமல் வைத்திருக்கும் போது அந்த விசுவாசம் செத்த விசுவாசமாக இருக்கிறது. அடுத்து யாக்கோபு என்ன சொல்றாரு? ரொம்ப அழகா விவரிக்கிறார், ரொம்ப அழகா பேசுறாரு. அதுக்கப்புறம் பூரணமான விசுவாசம் பேசுறாரு. 2 அதிகாரத்தில் அழகா இதை பேசுறாரு. 3 அதிகாரத்தில் ஞானத்தை பற்றி பேசுகிறேன். காலையில் நாங்கள் மெடிடேஷனில் பார்த்தோம். பரத்திலிருந்து வருகிற இந்த உலகத்தில் இருக்கிற ஞானத்தை பற்றி அழகாக பேச. லௌகிய ஞானம், ஜென்ம சுபாவத்திற்குரிய ஞானம், பேய்த்தனத்துக்கு அடுத்த ஞானம் என்று பல ஞானங்கள் இந்த உலகத்தில் இருக்குது. ஆனால் நிறையா பேர் புத்திசாலித்தனமாக ஒன்று செஞ்சுட்டு ஞானம் அப்படின்னு வாங்க. சார் நான் டீயும் வடையும் சாப்பிட போனேன், திடீர்னு இன்னொருத்தன் டீ குடிக்க வந்துட்டான், என்னடா பண்ணுறதுன்னு தெரிஞ்சுட்டு டக்குன்ட்டு வந்து அவசரமாக ஒரு வேலையாக இருக்குன்னு கிளம்பி வந்து அவனை கூப்பிட்டா ஆளுக்கு ஒரு டீ தான் சாப்பிட முடியும், நான் அவனை கட் பண்ணி விட்டனால இப்போ ஒரு டீ ஒரு வடை சாப்பிட்றேன். கர்த்தர் ஞானமாக அந்த நேரத்தில் கிரியை செஞ்சார் சார். அட பாவி, கிறிஸ்தவ வட்டாரத்திலே வினயமாக செய்யப்படுற விஷயத்துக்கும் அசிங்கமாக செய்யப்படுற விஷயத்துக்கு ஞானமாக செய்கிறோன்னு பேசிகிட்டு இருக்கிறான். அழகாக எழுதுறான். இவ்வகை ஞானம்
பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல, இது பேய்த்தனத்துக்கு அடுத்தது, லவ்ய சம்பந்தமானது. அடுத்து ஜென்மஸ்வாவம், அதெல்லாம் அந்த 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 சீடில் வரீங்க இது. அப்ப என்ன ஞானம் சார்? பரத்திலிருந்து வருகிற ஞானமோ எழுதுறான் 7 ஸ்டெப்ஸ். இதைத்தான் சாலமன் எழுதுறான். ஞானம் தன் 7 தூண்களை, அந்த 7 தூண் என்னன்றது யாக்கோபு எழுதுறான். கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. ஆமென். அதில் இன்னைக்கு காலையில் வாசித்தோம், பரத்திலிருந்து வருகிற ஞானம் இரக்கம் உள்ளதா இருக்கும். ஒரு படகுல ஒருத்தனே தப்பிக்க முடியும், 2 பேர் இருக்கான், ஒருத்தன் வெளியே தள்ளி விட்டுட்டு ஒரு ஆள் தான் போக முடியும். நீ செய்யும் போது ஞானமே கிடையாது. உன்னைக்கே பரத்திலிருந்து வந்த ஞானம்னா அங்கே இரக்கம் இருக்கும், இரக்கம் இருக்கும். ஏதாவது ஒன்று நீங்கள் ஞானமாய் செய்யும் போது அங்கே யாரோ ஒருவர் பாதிக்கப்படுவார்கள் என்றால் அது பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. பரத்திலிருந்து வருகிற ஞானம் அல்ல. அதான் வந்து காலையில் பார்த்தோம், சவுலை வந்து கையில் கொடுத்துட்டாரு கர்த்தர். தூங்கிட்டு இருக்கிறான், கூட இருக்கிறேன்னு சொல்கிறான். ஐயா உங்கள் லீடர் தூங்கிட்டு இருக்காரு, உங்களை ஏகப்பட்ட டார்ச்சர் கொடுத்தாரு, டீச்சர்ஸ் டே அதுமா லீடரை ஒரே போட்டுருவோன்றான். 2 வெட்டாய் அல்ல, அவன் கரெக்டாக சொல்கிறான். 2 வெட்டினா உங்கள் லீடர் துடிக்கிற நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஆயிரும். ஒரே வெட்டாட வெட்டிடுறேன், உங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. இன்று காலையில் கூட கர்த்தர் சொன்னார், அவர் உன் கையிலே ஒப்பு கொடுப்பேன்னு சொல்லியிருக்கிறார். தாவீட்ட சொல்கிறான், அவர் ப்ராஃபஸியராக வந்திருக்கு. அன்று காலையில் எல்லாம் சேர்ந்து வருது. நீங்களாம் என்ன பண்ணிருக்கீங்க? போடுறா ஒரே போடான் இருப்பீங்க எதிரிய. நான் சொன்னான், கையில் ஒப்பு கொடுப்பேன்னு சொன்னார், ஆனால் என்ன கொல்லுன்னு அவர் சொல்லலை. என் கையில் ஒப்பு கொடுத்தவரை நான் கொல்லலாம், ரிலீஸும் பண்ணலாம். ஏன்னா என் கையில் கொடுத்துருக்கிறாரு, நான் கொல்ல மாட்டேன்றான். அப்போ எப்போதான் நீ மேலே வருவ? நாங்களும் வந்து வைகோபால் சாமி கூட இந்த நாஞ்சில் சம்பத்து மாதிரி நீ மேலே வருவ அப்படின்னு நாங்கள் நின்றுக்கிட்டு இருக்கிறோம். கடைசியில் நீயும் மேலே வர்ற மாதிரி தெரில. கடைசியில் எவனா சின்ன என்னவா கொடுத்தா அங்கிட்டு போயிடலான்னு ஒரு முடிவில் இருக்கிறன்ற மாதிரி அவன் நிற்கிறான். சொல்கிறான், சாகட்டும், வயசாகி சாகட்டும்ன்றான். செத்தாண்ட எதிரின்றான் அவன். அடுத்து இல்லாட்டி போர்க்களத்துக்கு போய் சாகட்டும், என் கை மட்டும் என் தலைவனுக்கு எதிராய் நீளவே நீளாதன. கையத்தட்டு. என்ன மரியாதை, என்ன மதிப்பு! கர்த்தர் அபிஷேகம் பண்ணினவனு மேல் என் கையை நான் போட மாட்டேன். அவனை வெட்டுவது ஞானம், ஆனால் பரத்திலிருந்து வருகிற ஞானம் இரக்கத்தால் நிறைந்திருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். மற்றவர்களை கவிழ்த்து, மற்றவர்களை அழித்து நீங்கள் மேலே வருவது பரத்திற்குரிய ஞானம் அல்ல. நீங்க இரக்கம் மட்டும் பண்ணீங்கன்னா, நீங்க பெரிய சீக்கிரட்டை காலையில் சொன்னேன், மனசை திடமா வச்சுக்காங்க. இப்போ நான் சொல்றதுல அதிர்ச்சி அடைஞ்சிடாங்க, ஹார்ட் அட்டாக் வந்துடாம சொல்றேன். நீங்க இரக்கமா மட்டும் இருந்தீங்கன்னா, நீங்க சொல்றீங்க இதனால பெரிய அளவில் எதிர்ப்பு வந்தாலும் பரவாயில்ல, நீங்க இறக்கம் இருந்துகிட்டே இருந்து மற்றவனை மன்னிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க என்னப்பா வேணாலும் பண்ணுங்க, நீங்க பரலோகத்துக்கு வந்துடுவீங்க. கைத்தட்டம் இல்லை, ஏன்னா அந்த அந்த மதவாதம் தடுக்குது. என்ன சார் இப்படி சொல்லி, நீ என்ன வேணாலும் பண்ணுங்க சார், உங்களுக்கு எதிராக பண்றவனை மன்னிச்சுக்கிட்டே இருங்க, நீங்க பரலோகத்துக்கு வந்துடுவீங்க. ஏனென்றால் இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கம் செய்யப்படும். அடுத்து இரக்கம் செய்கிறவனுக்கு இரக்கமுள்ள நியாய தீர்ப்பு உண்டு. 3வது பாயிண்ட், நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். நான் மன்னிச்சிட்டேன் எல்லாரையும், நான் நிறைய தப்பு பண்ணியிருக்கேன். ஆனால் என் எதிரி எனக்கு பஞ்சாயத்தை கூட்டினவங்க, என் சப்போர்ட்டர்ஸ்ட்ட பேசுகிறவங்க, வந்து பார்க்குறதுக்கு முன்னாடியே டிஸ்லைக் போட்டவங்க, எல்லாரும் இந்த எதிரிகள் எல்லாம் மன்னிச்சிட்டேன். இப்போ நான் போய் நிற்கிறேன், உன்னை பிதா சொல்கிறாரு, நல்ல கவனிங்க, பிதா சொல்கிறாரு, உன்னை மன்னிக்க முடியாதுப்பா, ஏகப்பட்ட தப்பு பண்ணியிருக்கேன்னு. நான் சொல்லுவேன், பரவாயில்ல, உங்களோட நான் பெரிய ஆள், உங்களால் முடியாததை நான் செஞ்சுருக்கேன் பார்த்தீங்களா, நான் மன்னித்தேன், நீங்கள் மன்னிக்கலை, இப்போ அவரோட யார் பெரிய ஆள்? அவர் பார்ப்பார், என்னோட நீ பெரிய ஆள் ஆக விடக்கூடாது, நீயே மன்னிச்சினா நான் கட்டாயம் மன்னிக்கணும். என் இறக்கம் ஃபைட் பண்ணுமா பிதாட்ட. என்ன சார், அவரே 2000 ரூபா மொய் செஞ்சிருக்காரு, நீங்க 5000 மொய் செய்ய வேணாமா? இரக்கம் உள்ளவர்கள் ஒரு நாளும் நரகத்திற்கு போக மாட்டார்கள். எழுதி வச்சுக்காங்க, நியாய தீர்ப்பிலே இரக்கம் மேன்மை பாராட்டும். ஆமா, அந்த அந்த தாவீதுட்ட அந்த இரக்கம் இருந்துச்சு எப்பவுமே. ஒரு நாளும் நம்ம தப்பு பண்ணக்கூடாதா, அவன் என்ன விரட்டட்டும், நான் செய்ய மாட்டேன். இதைத்தான் தேவன் அவன்கிட்ட அப்படியே ரசிச்சாரு.
அதனால தான் தாவீதின் குமாரன் என்று சொல்வதற்கு அவர் வெட்கப்படவில்லை. ஏனென்றால் தாவீது தன் வாழ்நாளில் ஒருவனை கூட பழி வாங்கவில்லை. தாவீது இந்த ஸ்பெஷல் விஷயம் என்ன தெரியுமா? நீங்க நினைக்கிற விஷயம்லாம் அவன்கிட்ட இல்லை. அவன்கிட்ட யோசேப்புட்ட இல்லாத விஷயம்லாம் இருந்துச்சு. யோசேப்பு ஒரு தவறு செய்யவில்லை, ஆனாலும் தன் அண்ணன் தம்பி 11 பேரை 7 தடவை அலைய விட்டான் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்முக்கு. ஏன்னா அவனுக்குள்ள ஒரு வெறி வெஞ்சன்ஸ் இருந்துச்சு. ஆனால் தாவீதோ மண்ணள்ளி போட்ட சீமையோ கூட பார்த்து, வாப்பா உட்காரு, அவனுக்கு ஒரு கோக்கை உடைச்சு குடியா அப்படின்னு வந்து அவன்கிட்ட வந்து என்ன செஞ்சான், வந்து அதை மறந்தான். ஆகையால் தான் தாவீதின் குமாரன் ஏன் சொன்னார்னா, தாவீது எப்படி எல்லாரையும் மன்னிச்சானோ நானும் அப்படி மன்னிப்பதற்காக வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பரத்தில் இருந்து வருகிற ஞானம் சாந்தமுள்ளதாக இருக்கும், இரக்கமுள்ளதாக இருக்கும். நீ பல காவாலித்தனத்தையும் இந்த வந்து தில்லுமுள்ளுத்தனத்தையும் பண்ணிட்டு இது ஞானமா செஞ்சோன்ற பேரை தயவு செய்ய சொல்லாத. நீ செஞ்ச தப்பை விட பெரிய தப்பு இந்த ஞானம்ன்ற வார்த்தையை சொன்னதுக்கு தனியா விழுந்துற போகுது. பரத்திலிருந்து வருகிற ஞானம் சுத்தமா இருக்குமா? கையை தட்டுங்க ஒருத்தவருக்கு. எந்த ஒரு செயலையும் அசுத்தமாய் செய்து விட்டு அதற்கு பேர் ஞானம்னு சொல்லாதீங்க.